ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு மாக்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம இன்னி நாளோட எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னி நாள்ல இருந்து கண்டினியூஸாக நம்ம எடிட்டோரியல் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலில் நம்மளோட டெலகிராம் சேனலை இது வரைக்கும் அது ஃபாலோ பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட லிங்க் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் டெய்லி 6 to 7 இந்த டைம் ஈவினிங் 6 to 7க்குள்ள இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதை தொடர்ந்து வீடியோன்றது யூடியூப் சேனலில் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் ரெக்கார்டட் வீடியோவாக நம்ம போயிடலாம். ஓகே, இன்னைய செஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, அப்படி இல்லைன்னா டெய்லி வரீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, வீடியோ பார்த்து முடிச்சிட்ட பிறகு நான் சொல்லிக் கொடுத்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றது எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதனால மறக்காம ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய கோர்சஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் கிராமர் கோர்ஸ், அந்த மாதிரி அடுத்தடுத்த கோர்ஸுகள் நம்ம வீடியோஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குரிய ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால தான் என்னால் கண்டினியூஸாக கொஞ்ச நாள் நடுவில் வீடியோ கொடுக்க முடியல. இதுக்கப்புறம் டெய்லியும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெக்காப்ஸ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த மாதிரி ஒரு நார்மலைஸ் ஆகிட்டோம். ஸோ டெய்லி வீடியோஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரி, ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னா என்ன? ரீசெண்டா நியூஸ்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்க? ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம தமிழ்நாட்டுல தான் நடந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபயர் ஆகி 6 பேர் இறந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் போறதே நம்மளோட உயிரை காப்பாத்திக்க தான். பட் அங்க போய் நம்ம இறக்குறது அப்படின்றது கண்டிப்பா யாராலையுமே அக்செப்ட் பண்ணவே முடியாது. கரெக்ட் தானே? நம்ம ஹாஸ்பிட்டல் இப்போ நம்மளுக்கு உடம்பு முடியல அப்படின்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். இல்லைன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம். எதா இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம். அங்கேயே நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்ல, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணல. அங்க போயிட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால நெறைய உயிர்கள் போகுது அப்படின்றத நம்மளால ஏத்துக்கவும் முடியல. இந்த மாரி இன்சிடென்ட் இந்தியால இப்ப தான் நடக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. நெறைய வருடங்களா இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாவே நடந்துட்டு தான் இருக்கு. இத பத்தி தான் நம்ம இந்த எடிட்டோரியல்ல சூப்பரா பார்க்க போறோம். நெறைய வேர்ட்ஸ், நெறைய ஃப்ரேசஸ் பத்தி பார்க்க போறோம். எடுத்தோனே பார்த்தோனே உங்களுக்கு தெரியும். வார்டிங் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேசல் வேர்ப் இருக்கு. ஸோ ஒரு 3 ஃப்ரேசல் வேர்ப் பார்ப்போம். அத தாண்டி நெறைய புது வேர்ட்ஸ் நெறைய லேர்ன் பண்ண போறோம். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க. நீங்க ஸ்பீடா வச்சு பார்த்தாலும் சரி, ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அந்த மாரி வீடியோ லாஸ்ட்ல அந்த வெக்காப்ஸ வந்து நான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ரிவிஷன் மாரி குடுப்பேன். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. ஏன்னா ஓவர் வியூ நம்ம இந்த எடிட்டோரியல் பார்க்கறதே நியூஸ தாண்டி இந்த வேர்ட்ஸ்க்காக தான் நம்ம பார்க்குறோம். கரெக்ட்டுல்ல? ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு ஓவர் வியூ மாரி குடுக்குறேன். அதையும் மறக்காம பார்த்துருங்க. அதுக்காக டைரக்ட்டா போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு இத முடிங்க. எடிட்டோரியல்ல அந்த வேர்ட், அந்த லைன் எப்படி ஃப்ரேஸ் ஆகுது, அந்த வேர்ட் எப்படி அங்க ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸ கத்துக்கலாம். சரியா? சரி. வார்டிங் ஆஃப் ஃபயர் ஆன் ஹாஸ்பிட்டல் ஃபயர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல வார்டிங் ஆஃப் அப்படின்னா என்ன? ஸோ இந்த இடத்துல வார்டிங் ஆஃப்னா என்னன்னு சொல்றாங்க பார்த்துருவோமா? டு அவாய்ட் பீயிங் ஹிட் பை சம்திங். ஸோ ஒரு விஷயத்தால நம்ம தாக்கப்படுதல், அத பத்தி பேசுறது இந்த வார்டிங் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ எதனால நம்ம தாக்கப்படுறோம்? நெருப்புனால இந்த இடத்துல தாக்கப்படுறோம். எத பத்தி பேச போறோம்? ஹாஸ்பிட்டல் ஃபயர்ஸ். ஸோ மருத்துவமனையில ஏற்படுற தீ விபத்துகள பத்தி தான் நம்ம இந்த இடத்துல பேச போறோம். சரி. தேர் ஷுட் பி நோ ஸ்லக்கனிங் இன் ஃபயர் சேஃப்டி நார்ம்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஸ்லாக்கனிங் அப்படின்றது மந்தமாக்குதல். சினானிம் பாருங்க, லூசன். ஓகேவா? ஸோ லூசனா இருக்கு. அவங்களுக்குரிய புரோட்டோகால்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ல ஃபயர் சேஃப்டி நார்ம்ஸ் அப்படின்றது மந்தமா இருக்கு. நோ ஸ்லாக்கனிங் அப்படின்றாங்க. சரியா? அவங்க வந்து ஆக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதாவது ஃபயர் சேஃப்டி நார்ம்ஸ் அப்படின்றது ஹாஸ்பிட்டல்னு மட்டும் கிடையாது. எல்லா இடத்துலயுமே இந்த ஃபயர் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப கண்டிப்பாவே இருக்க வேண்டிய ஒன்று. அது வந்து நம்ம அந்த இடத்துல வந்து மந்தமாக்கக்கூடாது. சூப்பரா இங்கிலீஷ் சினானிமும் செட் ஆகுது. தமிழ் மீனிங்கும் சூப்பரா இன்னும் எக்ஸாக்ட்டா செட் ஆகுது. பாத்தீங்களா? நோ ஸ்லாக்கனிங், அந்த இடத்துல மந்தமாக்கப்படுதல் கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த எடிட்டோரியலும் பார்க்க போறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். தேர் இஸ் நோ கிரேட்டர் பிட்ராயல் தென் வென் அ சாங்சுவரி டர்ன்ஸ் இன்டு டெத் ட்ராப் அப்படின்றாங்க. இந்த இடத்துல பிட்ராயல் அப்படின்றது நம்மளுக்கு ஒருத்தவங்க வந்து மீனிங் கவனிங்களேன். ஸோ பிட்ராயல் அப்படின்றது காட்டி கொடுத்தல். நம்மளோட நண்பனே நம்மள காட்டி குடுத்துருவான். டிஸ்லாயல்டி அப்படின்றது சினானிம்ல சொல்றாங்க. அதேதான் இந்த இடத்துல இந்த 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 இடத்துல எதுக்காக இந்த வேர்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஸோ பிட்ராயல் ஹாஸ்பிட்டல்ஸ நம்மளுக்கு பிட்ராயல் பண்றாங்க. ஸோ சாங்சுவரி அந்த இடத்துல நம்ம பாதுகாப்பா இருப்போம்னு நெனச்சு போனா, அந்த இடமே நம்மளுக்கு வந்து ஒரு டெத் ட்ராப்பா மாறுது. ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட் இன் ஹாஸ்பிட்டல்
So fire accident in hospitals that kill vulnerable would fall squarely in this category. ஓகேவா? ஸோ எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுதோ அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு டெத் ட்ராப் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டிங் லைன் என்ன பேச போறாங்க அப்படின்றத எக்ஸாக்டா நம்மளுக்கு 2 லைன்லயே புரிய வச்சுட்டாங்க. சரி. A massive fire that broke out at a city hospital, an orthopedic specialty unit in திண்டுக்கல் in South தமிழ்நாடு. ஸோ நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ போன வாரம் நடந்தது. லாஸ்ட் வீக் காஸ் டெத் ஆஃப் 6 பீப்புள். இந்த 6 பீப்புள் எப்படி இறந்தாங்க? எப்படி வந்து அந்த ஆக்சில மாத்தி இறந்தாங்க அப்படின்றது நம்ம வந்து ஒரு 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 மூவி பார்க்குற மாரி தான் இருந்தது இத படிக்கக்குள்ள. ஒரு ம் அவங்க வந்து போறாங்க, அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. கரண்ட் பவர் கட் ஆகுது. அதனால அவங்க வந்து இறந்துடுறாங்க. ஒரு ஒரு அடுத்தடுத்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுற மாரி தான் நடந்திருக்கு. ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அது படிக்கக்குள்ளயே நம்மளுக்கு ஒரு மாரியா இருக்கு. சரி தொடர்ச்சியா பார்ப்போம். சரி. இன்க்ளூடிங் சைல்ட் அண்ட் 2 வுமன். ஸோ ஒரு குழந்தையும், 2 பெண்களும் இறந்திருக்காங்க. அந்த 6 பேர்ல. சரியா? ஆல் த விக்டிம்ஸ் வர் ட்ராப்ட் இன் த ஹாஸ்பிட்டல் லிஃப்ட் அண்ட் இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் சஜஸ்டட் தே டைட் ஆஃப் அ சஃபகேஷன். மூச்சு விட முடியாம தான் அவங்க இறந்திருக்காங்க. அவங்க இந்த தீ காயங்களால இறக்கல. மூச்சு விட முடியாம தான் இறந்திருக்காங்க. சஃபகேஷன் அப்படின்றது என்ன? பார்த்துருமா? ஸோ சஃபகேஷன் அப்படின்றது இந்த இடத்துல குடுத்துருங்க. ஸ்டிக்கி மூச்சு திணறுதல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நம்மளுக்கு அந்த மூச்சு திணறலால தான் அவங்க இறந்திருக்காங்க. அது 6 பேருமே அந்த இடத்துல இறந்திருக்காங்க. எந்த இடத்துல இறந்திருக்காங்க? இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவங்க லிஃப்ட்ல இறந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க இறந்தது வந்து இந்த இடத்துல வீல் சேர். ஹூ வாஸ் ஆன் வீல் சேர்? ஓகே. இந்த இடத்துல படிச்சோம். ஓகே. இன்க்ளூடிங் சைல்டு. ட்ராப்ட் இன் த ஹாஸ்பிட்டல் லிஃப்ட். ஓகேவா? ஸோ ஹாஸ்பிட்டல் லிஃப்ட்ல தான் அவங்க ட்ராப் ஆகி இறந்திருக்காங்க. எதனால அப்படின்னா, சஃபோகேட் ஆகி இறந்திருக்காங்க. ஒன்லி ஒன் ஆஃப் த 6 பர்சன்ஸ் ஹூ வாஸ் இன் அ வீல் சேர் வாஸ் அன் இன்பேஷண்ட் அட் த ஹாஸ்பிட்டல். அவரு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆல்ரெடி இருந்த ஒருத்தர் தான். இன்பேஷண்டா இருந்தவர். அவுட் பேஷண்ட் கிடையாது. ஸோ அவுட் பேஷண்ட் அப்படின்னா, நம்ம வந்து திடீர்னு நமக்கு ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா, நம்ம போயிட்டு டாக்டர பார்ப்போம்ல. அத தான் நம்ம வந்து அவுட் பேஷண்ட். இன்பேஷண்ட் அப்படின்றது அங்கேயே ஏதோ ஒரு நாட்பட்ட ஏதோ ஒரு வியாதி இருந்திருக்கு. இல்லன்னா ஏதோ ஒரு விஷயத்தால ஒரு அங்கேயே அட்மிட் ஆனவங்கள தான் இன்பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த அப்படி ஒருத்தர பார்க்க வந்தவங்க தான் இவங்க. சரியா? அந்த வீல் சேர்ல இருந்தவர் வந்து இன்பேஷண்டா இருந்திருக்காரு. ஆல் அதர் வர் விசிட்டர்ஸ். அவர பார்க்க வந்திருக்காங்க. ஓகேவா? அந்த ஹாஸ்பிட்டல்ல இன்பேஷண்டா இருந்த ஒரு பெர்சன பார்க்க வந்த மீதி 5 பேர் இறந்திருக்காங்க. தே வேர் ட்ராப்ட் ஓவர் ஹாஃப் அன் ஹவர் 1/2 மணி நேரம் அதுல ட்ராப் ஆயிருக்காங்க. 1/2 மணி நேரத்திலே சஃபோகேட் ஆகி இறந்திருக்காங்க. இந்த லிஃப்ட் ஆஸ் ஸ்மோக் போர்ட் இன் த்ரூ த வென்ட்ஸ். சரியா? ஸோ லிஃப்ட்ல இருக்க வென்ட் வழியா இந்த புகை, அதாவது நெருப்பு எரிஞ்சு வந்த புகையால சஃபோகேட் ஆயிருக்காங்க. ஆல் எஸ்கேப் ரூட்ஸ் வர் சீல்டு. ஓகேவா? ஸோ எந்த வழியும் அவங்களால எஸ்கேப் ஆகவும் முடியல. ஸோ ஏன் எஸ்கேப் ஆக முடியல அப்படின்றது தொடர்ச்சியா வருது. கவனிங்களேன். த ஃபயர் விச் ரிப்போர்ட்டட்லி ஸ்டார்டட் as a ஷார்ட் சர்க்யூட் இன் த கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ ஃபயர் எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. ஸ்வெப்ட் அப். ஸோ அந்த இடத்துல இருந்து பரவ ஆரம்பிக்குது. டு த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ ஃப்ளோருக்கு போகுது. ஸ்மோக் ஜோன் கர்ல்ட் அப். ஓகேவா? ஸோ கர்ல்ட் அப் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல நம்ம அதையும் பார்த்துருவோம். டு அரேஞ்ச் ஒன் செல்ஃப் இன் ஆர் ஆஸ் இஃப் இன் அ பால் கேர்ள். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்த நம்ம வந்து கேர்ள் வடிவில வைக்கிறது தான் வந்து சொல்றாங்க. அரேஞ்ச் ஒன் செல்ஃப் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த நெருப்பு தான் வந்து அந்த அளவுக்கு புகை மூட்டமா வளைஞ்சு வளைஞ்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டு ஆல் த ஃப்ளோர் இந்த 4 ஸ்டோரே பில்டிங். அந்த பில்டிங் 4 மாடி பில்டிங். அதுல இவங்க நல்லா கவனிங்க. அவங்க லிஃப்ட்ல மாட்டிட்டு இறந்திருக்காங்க. அ 4 ஸ்டோரி பில்டிங் அஃபெக்டிங் பேஷண்ட்ஸ். ஸோ எல்லாருமே அந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இனிஷியலி ஸ்மோக் வாஸ் நோட்டீஸ்டு இன் த அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபயர் பிடிச்சிருக்கு அப்படின்றத எந்த இடத்துல பார்க்குறாங்க அப்படின்னா, அவுட் பேஷண்ட் ஓபி டிபார்ட்மெண்ட்ல தான் பார்க்குறாங்க. ஆஃப்டர் பேஷண்ட் ஃபைல்ஸ் காட் ஃபயர். ஸோ அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஃபைல்ஸுமே அடுத்தது ஃபயர் ஆயிருக்கு. இன் ரெஸ்பான்ஸ் த பவர் சப்ளை வாஸ் ஷட் டவுன் பட் 6 பர்சன்ஸ் ஸ்டில் என்டர் த லிஃப்ட் அட் த கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகேவா? இந்த டைம்ல தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ நெருப்பு எரிஞ்ச உடனே லிஃப்ட்ல யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ணாம பவர நிறுத்திட்டாங்க. ஸோ பவர நிறுத்துனதுனால லிஃப்ட் ஸ்டக் ஆயிடுச்சு. இதனால தான் அவங்க இறந்திருக்காங்க. இதுதான் ரீசன் ஆக்சுவலா. இந்த இந்த மீலி தட் என்ஸ்யூட். ஸோ இந்த இடத்துல மீலி அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? ஸோ மீலி அப்படின்றது கவனிங்க. டிஸார்டர். ஸோ கைகலப்பு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படும்ல. மிஸ்லி தட் என்ஸ்யூட் நோ ஒன் பெய்ட் அட்டென்ஷன் டு த லிஃப்ட். அது ஆல்ரெடி நான் சொன்னது. ஸ்டக் இன் பிட்வீன் த 2 ஃப்ளோர்ஸ். ஸோ 2 ஃப்ளோருக்கு நடுவுல அந்த லிஃப்ட் மாட்டிக்கிச்சு. ஸோ அட்லீஸ்ட் அது எதிரா ஒரு ஃப்ளோர்ல போய் நின்னுருந்தா கூட அவங்களால வெளிய வந்திருக்க முடியும். 2 ஃப்ளோருக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. அவங்களால வெளிய வரவும் வழி கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. மீன்வைல் பேஷண்ட்ஸ் அண்ட் ஹையர் ஃப்ளோர் struggled to breathe but for many because of the mobility issues there was no opportunity to escape.
ஓகேவா? நெக்ஸ்ட் 32 பேஷண்ட்ஸ் were shifted to the nearby திண்டுக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அண்ட் 3 ஆஃப் them needed ventilator support. இது எல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். 32 பேரை மாத்திருக்காங்க அங்க இருந்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The rash of fire accidents in India in recent times and lives lost are uncanny அப்படின்றாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அன்கேனி அன்நேச்சுரல் விசித்திரமா இருக்கு. ஸோ விசித்திரமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல. லைவ்ஸ் லாஸ்ட் ஆர் அன்கேனி ரிமைன்ஸ் த ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப் கீப் in the private or public health care sector is astonishingly low priority across the country. இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட ஹாஸ்பிட்டலோட என்ன சொல்றாங்க ஹாஸ்பிட்டலோட இந்த கண்டிஷன் ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது கரெக்டா இல்ல. ஓகேவா? ஸோ இந்தியாவில் அதுக்கு வந்து ரொம்ப லோ ப்ரியாரிட்டி தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டு தான். இது அடிக்கடி அப்பப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே. 1 மந்த் ஆகும். மறுபடியும் வேற ஒரு ஸ்டோரிய பத்தி சொல்றாங்க. நவம்பர் 15 10 நியூ பார்ன்ஸ் டைட் இன் ஃபயர் ஆஃப் மகாராணி லக்ஷ்மிபாய் மெடிக்கல் காலேஜ். பிறந்த குழந்தைங்க இறந்திருக்கு. 10 பிறந்த குழந்தைங்க உத்தரப்பிரதேஷ்ல இறந்திருக்கு. இன் மே திஸ் இயர் 7 நியூ பார்ன்ஸ் வர் கில்ட் இன் த நியூ பார்ன் பேபி சென்டர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஃபெசிலிட்டி இன் ஈஸ்ட் டெல்லி. ஸோ டெல்லியிலையும் 7 குழந்தைங்க இறந்திருக்கு. உத்தரப்பிரதேச 10 குழந்தைங்க இறந்திருக்கு. ஃபயர் ப்ரோக் அவுட் தேர். அங்கேயுமே ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அன்கான்ஷனபிள். ஸோ அன்கான்ஷனபிள் அப்படின்னா என்ன? ஸோ அன்கான்ஷியல் இம்மாரல் மனசாட்சி அற்றது. சூப்பரான வார்த்தை. உனக்கு மனசாட்சியே கிடையாதா அப்படின்னு நம்ம தமிழ்ல ஈஸியா சொல்லுவோம். அதுக்குரிய வேர்டு தான் அன்கான்ஷனபிள் அப்படின்னு சொல்றாங்க. அன்கான்ஷியல் தட் as a nation India pays little attention to the fireproofing its hospital, making sure all equipment in the hospital and the hospital themselves are ready to act and to limit damage if and when a mechanical fault was to cause a fire. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, இந்தியாவும் இந்த மாதிரி ஃபயர் ப்ரூஃபிங் ஹாஸ்பிட்டலில் ஃபயர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டில் அட்டென்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ட்ரூ. நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா ஒரு ஒரு கரெக்டான ஒரு அஹ், ஒரு ஒரு பாத்ரூம் வசதி கூட இருக்காது. டாய்லெட் வசதி கூட கரெக்டாக இருக்காது. நீங்கள் எத்தனை பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. எங்களோட ஊர்லேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு கரெக்டான டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இருக்காது. நம்மளால இதெல்லாம் நம்ம எப்படி சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஒரு அஹ், சரி, ஓகே. இது எல்லாத்தையும் நம்மளோட கவர்மெண்ட் பார்க்கணும். இது ரொம்ப 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 கம்மியான அட்டென்ஷன் தான் குடுக்குறாங்க. மத்த எல்லாத்துக்கும் பயங்கரமா நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு நார்ம்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வராங்க. இல்லன்னா எதனா ஒண்ணு பண்றாங்க. ஸோ இத ஏன் இன்னும் அந்த அளவுக்கு டைட்டன் பண்ணல? ஏன் கிளீனா இருக்கணும்? ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு உயிர காப்பாத்துற இடம். ஏன் அந்த இடத்துல கிளீனா இல்ல? அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஒரு எமர்ஜென்சிக்காக போறோம் அப்படின்னு நம்ம அத பார்க்கக்குள்ள நம்மளோட மைண்டுக்குள்ள வர ஒரு காமனான கொஸ்டின் தான். ஒரு காமன் மேனுக்கு வர இது ஒரு காமனான கொஸ்டின் தான். பட் நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு ஏன் இது தெரிய மாட்டுது? அப்படின்ற மாரி தான் இந்த இடத்துல கேட்கறாங்க. மேக்கிங் ஷூர் ஆல் எக்யூப்மென்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற எக்யூப்மென்ட்னால எந்த மெக்கானிக்கல் ஃபால்ட்னாலயும் ஃபயர் வரக்கூடாது அப்படின்றதுலயும் அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஓகேவா? சரி. அடுத்தது என்ன சொல்ல வராங்க நம்ம பார்த்துருவோம். த கவர்மெண்ட் ஷுட் என்ஷூர் தட் பீரியாடிக் ரினியூவல் ஆஃப் ஃபயர் லைசன்ஸ் ஸ்டாப்ஸ் பீயிங் எ ட்ரவஸ்டி அப்படின்றாங்க. ஸோ ரினியூவல் ஃபயர் லைசன்ஸ் ரினியூவல் அப்படின்றது பீரியாடிக்கலாக இருக்கணும். ஸோ ட்ரவஸ்டி அப்படின்றது ஏளன போலி ஜோக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. ஸ்டாப்ஸ் பீயிங் எ ட்ரவஸ்டி. ஸோ அதை வந்து ஒரு ஒரு ஏளனமாக கருதக்கூடாது. ரினியூவல் பண்ணலை அப்படின்னா நம்ம அதை வந்து ஸ்ட்ரிக்டாக பார்க்காம சரி ஓகே போனா போகுது அப்படின்னு விட்டுட்டும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Existing government for fire safety regulation must be followed implicitly and spiritedly without any slacking. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஃபயர் சேஃப்டி ரெகுலேஷன் நம்ம இந்தியாவில் இருக்கு. பட் அதை வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எந்த கவர்மெண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு எந்த வித ஹாஸ்பிட்டலுக்கும் நம்மளுக்கு போகிற மாதிரியும் எதுவும் தெரியல. சரி, ஓகே. வித்தவுட் எனி ஸ்லாக்கிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஹாஸ்பிட்டல் டு த பப்ளிக் பிளேசஸ். If a hospital ever gets into the news, it must be for its healing prowess அப்படின்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு நியூஸ்ல வருது அப்படின்னா அவங்க இந்த விஷயத்த சாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வரணுமே தவிர நாட் ஃபார் பீயிங் அ டவரிங் இன்ஃபெர்னோ. ஸோ இன்ஃபெர்னோ அப்படின்றது நரகத்தை பத்தி மீன் பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு நரகமா இருந்தது அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த எடிட்டோரியலை கம்ப்ளீட்டா முடிக்கிறாங்க. ஒரு ஒரு சூப்பரான ஒரு எடிட்டோரியல் தான். நம்ம நிறைய வேர்ட்ஸும் கத்துக்கிட்டோம். இந்தியாவில் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றதையும் நம்ம கத்துக்கிட்டோம். சரி, ஓகே. ஒரு குயிக் ரீக்கேப் பார்த்தலாமா? சரி. ஸ்லாக்னிங் அப்படின்றது லூசன் பண்றது. வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. மந்தமாக்குதல். ஸோ பிட்ராயல் அப்படின்றது டிஸ்லாயாலிட்டி. என்னை வந்து காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. சான்ச்சுவரி அப்படின்றது ரெஃப்யூஜ் சரணாலயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ட்ராப் அப்படின்றது சூழ்ச்சி. ஓகேவா? என்னை வந்து அந்த ட்ராப்ல மாட்ட விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது வல்னரபிள் அப்படின்றது அன்சேஃப்.
நெக்ஸ்ட் சஃபகேஷன் அப்படின்றது ஸ்டிக்கி மூச்சு திணறல். ஸோ விண்ட்ஸ் அப்படின்றது ஓப்பனிங், வாழங்கள். ஸ்வெப்ட் ஆஃப் அப்படின்றது லிஃப்ட், ஓகே, தூக்குதல், பெருக்குதல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீலி அப்படின்றது டிஸார்டர். என்சியூட் அப்படின்றது ரிசல்ட், விளையுது. ஒரு விஷயத்தால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதோ அதை தான் வந்து என்சியூட் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்கேனி அப்படின்றது அன்நேச்சுரல், விசித்திரமான. ஸோ அப்கீப் அப்படின்றது கேர், ஸோ பேணி காப்பது அப்படின்னு தமிழ் மீனிங். கான்ஷனபிள் அப்படின்றத சொன்ன இம்மாரல், மனசாட்சி அற்ற தன்மை. சூப்பரான வேர்டு, மைண்டில் வச்சுக்கோங்க. ட்ரவர்ஸ்டி அப்படின்றது ஜோக், ஏளன போலி. ஸ்பிரிடிட்லி அப்படின்றது எனர்ஜெட்டிக். இன்ஃபெர்னோ அப்படின்றது ஹில், நரகம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். நெக்ஸ்ட் சில ஃப்ரேசஸ் பார்த்துடலாம். வார்டிங் ஆஃப் அப்படின்றது டு அவாய்ட் பீயிங் ஹிட் பை சம்திங். கேர்ல்ட் அப் அப்படின்றது டு அரேஞ்ச் ஒன் செல்ஃப் இன் ஆர் ஆஸ் இஃப் இன் அ பால் ஆர் கேர்ள், ஓகேவா. ஸோ ரேஷ் ஆஃப் சம்திங் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸாக இருந்தது யூஸ் பண்ணியிருக்காங்க. a large number of unpleasant events of a சேம் டைப் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எடிட்டோரியலையும் முடிக்கிறாங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கு, போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேவா. சரி, இதுக்கப்புறம் நம்ம டெய்லியும் வர எடிட்டோரியல் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு இது மாதிரி ஒரு எடிட்டோரியல் டாப்பிக்கில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.